ஜாப் மார்க்கெட், அப்புறமேலா என்ன இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து இருக்குது, எது வந்து பெட்டர் ரெண்டு நாடுகளில் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்கல. இப்போ அயர்லாந்து எடுத்துக்கலாமே. அயர்லாண்டில் வந்து ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லப்போனால் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, ஃபுட் இண்டஸ்ட்ரி, டெக் அண்ட் ஏஐ, அப்புறமேலா ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு ஜெயின்ஸ். நிறைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இங்கே தான் இருக்குது, அயர்லாண்டில் தான் இருக்குது. அண்ட் அயர்லாந்து வந்து இன்னுமே யூரோப்பியன் யூனியனில் இருக்கிற ஒரு நாடு தான். ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லலாம் வந்து அயர்லாண்டு இருக்குது. யூகே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நான் அங்கே சொன்னேன்ல, இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் ப்ராடராக போகும். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரி, ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி, அப்புறமேலா ஃபைனான்ஸ்லேயே வந்து இன்னும் ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேயே வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராடாக போகிற மாதிரி. ஸோ டெஃபினட்டாக அயர்லாண்டை விட இண்டஸ்ட்ரீஸில் யூகே வந்து இன்னும் ப்ராடராக இருக்குது.